மண்ணில் என்னை உருவாக்கி ஜீவ சுவாசம் என்னில் ஊதி உருவாய் உயிராய் செய்தவரே, நீர் என்னை நினைத்திட பாத்திரனான், உன் துதி சொல்லி வர பாத்திரனான், தூதர் போல நானும் பாட சாத்தியமா, தூதர் போல நானும் பாட சாத்தியமா, மண்ணில் என்னை உருவாக்கி ஜீவ சுவாசம் என்னில் ஊதி உருவாய் உயிராய் செய்தவரே, மண்ணில் என்னை உருவாக்கி ஜீவ சுவாசம் என்னில் ஊதி உருவாய் உயிராய் செய்தவரே, நீர் என்னை நினைத்திட பாத்திரனான், உன் துதி சொல்லி வர பாத்திரனான், தூதர் போல நானும் பாட சாத்தியமா, தூதர் போல நானும் பாட சாத்தியமா, மண்ணில் என்னை உருவாக்கி ஜீவ சுவாசம் என்னில் ஊதி உருவாய் உயிராய் செய்தவரே, மண்ணில் என்னை உருவாக்கி ஜீவ சுவாசம் என்னில் ஊதி உருவாய் உயிராய் செய்தவரே, நீர் என்னை நினைத்திட. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உண்மையாவே எத்தனை பேர் யோசிச்சு சொல்றீங்கன்னு தெரியாது, அவர் ஒருத்தர் தான் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வருஷத்தினுடைய முதலாவது என்ன சொல் ஜெப கூடுகை, 21 நாள் ஜெப கூடுகையில் நானும் வந்து கலந்து கொள்றதுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். பாஸ்டர் ஐயாக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உண்மையாக கேளுங்க, ஆண்டவர் பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, என்னை என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். எனக்கு புரிகிற மாதிரி பேசுங்க ஆண்டவரே. எனக்கு சில நேரங்களில் புரியாது ஆண்டவரே, நீங்கள் புரிகிற மாதிரி பேசுங்க. நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே, உங்களோட இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு தயவு செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? புதிய வருஷம், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், எது வேணா சொல்லலாம். கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் இந்த நாளில் நான் ஒரு ஐயா சொன்ன ஒரு உடனே வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் தெளிவான ஒரு சில வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். இந்த சபைக்கு மாத்திரம் இல்லை, இதை வாஞ்சிக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தையும் வார்த்தைகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 36வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இதை சொல்றது யார் அப்படின்னா, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, ஆனா என்ன பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா பிரதர், கரெக்டா நான் என்ன பண்ணுவேன், உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் பிரதர் அப்படின்னு போன பிறகு பின்னாடி போய் சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். என்ன சொல்றாருன்னா, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. தவறி சொல்லிட்டோம் பிரதர், தெரியாம சொல்லிட்டோம் பிரதர், மன்னிச்சுக்கோங்க,
நான் கொடுக்குறேன்னு சொன்னதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல பிரதர். நான் வச்சுக்கிட்டே இல்லைன்னுலாம் சொல்ல பிரதர், ஆனா என்கிட்ட இல்லை பிரதர். நான் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இல்லை பிரதர் கொடுக்க முடியாது பிரதர். அல்லேலூயா. அப்படிலாம் மாத்திலாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, சொல்லவே. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், வார்த்தை, இந்த ஜெபத்துக்கு வந்து கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, நிர்மூலமானவைகளை நான் கட்டுவேன். அல்லேலூயா. நிர்மூலமானதுன்னா இனிமே அது திரும்ப வரவே வராது. நிர்மூலம், டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டது, அழிந்து போனது, அது பேர் தான் நிர்மூலமாக்கப்பட்டது. ஆண்டவரால மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். ஆமென். நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தரால மட்டும்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அப்படி பண்ணிட்டு இப்படி, ஒண்ணுமே செய்ய முடியாது. சாதாரண விஷயத்த கூட செய்ய மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நிர்மூலமானவர்களை நான் கட்டுகிறவர். ஆமென். உன் வாழ்க்கையில நிர்மூலமாயிருச்சு, இனிமே அதுக்கு திரும்ப வரவே வராது, கிடைக்காது, என் லைஃப் இதோட முடிஞ்சு போச்சு. ஆமென். நிர்மூலம் ஆயிடுச்சு பிரதர், இனிமே என்ன பண்ண முடியாது, அது கட்டப்படும்ன்ற ஒரு சின்ன இதுவே இல்லை. என் பிள்ளைகளோட வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய இந்த எதிர்காலம், இந்த வேலை, இந்த ஆரோக்கியம், என்ன வேணா நீங்க எந்த காரியத்துல நிர்மூலம் ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு நான் அதை கட்டுவேன். அல்லேலூயா. நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், ஆண்டவர் சொல்றாரு நான் அதை கட்டுவேன். அவருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, விசேஷமானது என்னன்னா, அவர் ரெஸ்டோர் பண்றவர், அதை புதுப்பிக்கிறவர். ஒரு விஷயத்தை இப்போ இதை தூக்கி நான் வந்து நெருப்புல போட்டேன், அது எரிஞ்சு போச்சு, திரும்பி எடுக்கிறேன், பார்க்குறேன், அதை ரெடி பண்ண முடியுமானா, சார் புதுசு எதனா வாங்கிக்கோங்க சார். ஆனா ஆண்டவர் வந்து, என் பிள்ளை என் ரத்தத்தினால சிந்தி சம்பாதித்த பிள்ளை நெருப்புல விழுந்தாலும் சரி, நீ என்ன ஆனாலும் சரி, உலகமே பார்த்து இதோட கூட என்னாச்சு, நீ நிர்மூலமாயிட்டமா, முடியவே முடியாது. சில வியாதியஸ்தரில் பார்த்து டாக்டர் சொல்லுவாங்க, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணோம், நீ ஒன்றும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன், நீ படித்த எல்லாத்தையும் தான் என்ன பண்ணியிருப்ப, எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க உங்கள் மேலே. எப்படி நம்ம வந்து எலிகளுக்கு மிருகங்களுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஒரு நாள் ஒரு பிள்ளை, ஒரு பாஸ்டரோட பையன்தான், என்னப்பா ஏன் அழுதுட்டு வர அப்படின்னா, ஒரு அணில் வளர்த்து அது செத்து போச்சு. எப்படிடா செத்துச்சின்னு கேட்டால், தண்ணியில் போட்டு பார்த்தேன், அது உயிரோட இருக்குமான்னு பார்த்தேன், கொஞ்ச நேரம் உயிரோட இருந்தது, அப்புறம் செத்து போச்சுன்றான். சின்ன பையன். ஏதாவது பண்ணி எனக்கு என்ன பண்ணுங்க. சரி எங்கடா கிடைச்சது, மரத்துல இருந்து கீழே விழுந்து நான் எடுத்து வளர்த்தேன், அப்புறம் சும்மா தண்ணியில போட்டு பார்த்தேன், அது என்ன ஆச்சு, செத்து போச்சு. குழந்தைத்தனமான சில விஷயங்களை தான் இன்னைக்கு டாக்டர்ஸ் மனுஷன் மேல செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் கண்டுபிடிக்கிற மெடிசன்லாம் இதுக்கு இதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, அதுவா இருக்குமோ, இந்த மாத்திரை கொடுங்க. அப்படியே ஒரு நாள் ஒரு பாஸ்டருக்கு ஒருத்தர் நேரடியா நான் பார்த்த விஷயத்த சொல்றேன். அவருக்கு ஒரு வைரல் ஃபீவர், என்ன மருந்து ஏத்துறாங்க, அவருக்கு சரியாக மாட்டுது. 20 நாள் இருந்தார் ஹாஸ்பிட்டல்ல. கடைசி வரைக்கும் வெளியே வரும்போது என்ன வியாதின்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டரும் சொல்லல. வெளியே வரும்போது ஒரு 60,000 ரூபாயிலிருந்து 70,000 ரூபாய் பில்லு கட்டினாங்க. இவருக்கும் என்ன வியாதின்னு தெரியல, அதுவா சுகமாச்சு. ஆமீன். ஆனா டாக்டர்ஸ் நர்வ்ஸ்ல இன்ஜெக்ஷன் ஏத்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, ஒன்றும் நடக்கல, கண்டே பிடிக்க முடியல கடைசி வரைக்கும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் நிர்மூலமானவைகளை கட்டுவேன். ஆமீன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆணித்தரமா கர்த்தர் சொல்றாரு, ஜெபத்துக்கு வந்து மகளே, ஜெபத்துக்கு வந்து உட்காந்து இது நடக்குமா நடக்காது அவிசுவாசத்தோட வராத, நீ கவலையப்படாத. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை கட்டுவேன். ஆமென். உன் படிப்பை கட்டுவேன். எனக்கு இந்த படிப்பே வர மாட்டுது, இந்த காரியம் வரவே மாட்டுது, எல்லாரும் திட்டுறாங்க, இந்த விஷயம் எனக்கு கிடைக்கவே மாட்டுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கட்டுவேன். ஆமென். அடுத்த காரியத்தை ஆண்டவர் அதே வசனத்துல சொல்றதான காரியம், பாழானதை பயிர் நிலமாக்குவேன். ஆமென். பாழா போச்சு, அதை பயிர் நிலமாக்குவேன். இதை தியானிச்சுட்டே இருந்தா ரொம்ப நேரம் தியானிக்க வேண்டியதா இருக்கும். நீங்க வீட்டுல போய் தியானிச்சுக்கணும். நீ எதுலெல்லாம் பாழா போயிருக்க. ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்லா இருந்தேன், இப்ப எப்படி ஆயிட்டேன், பாழா போயிட்டேன் பிரதர். பாழா சிஸ்டர் ரொம்ப அழகா சொல்றாங்க, பாழா ஆயிட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் பயிர் நிலமா மாத்துவேன். பாழாயிட்டதுன்னா என்ன தெரியுங்களா, மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன், இப்போ உன்னை பிரயோஜனமாக்குவேன். மற்றவங்களுடைய பசியை ஆற்றும்படிக்கு நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறதுக்கு உன்னை எதிர்பார்க்கிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. பாழானதை பயிர் நிலமாக்குவேன். எங்கங்க ஐயா, நானே எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு இருக்கிற சூழ்நிலையில பார்த்துட்டு இருக்கிறேன், நான் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்?
கர்த்தர் சொல்றாரு, நான் இதை சொன்னேன், நான் இதை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் பிடிச்சிருக்கு? அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுதான். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதோடு கூட நான் பாழா போச்சு, பயிர் நிலம் ஆகிறதுக்கு இந்த நிலத்துல இனிமே எந்த விளைச்சலும் விளையாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, பாழானதை பயிர் நிலமாக்குவேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்க போனீங்கன்னா அப்படியே பஸ்ல போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாலஸ்தீனம் தேசம் வரும். இஸ்ரேல் தேசத்தை திரும்ப கொஞ்சம் தூரத்துல போனா இஸ்ரேல் தேசம் வரும். இது ரெண்டுத்தையும் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாத்தீங்கன்னா, அப்படி பஸ்ல இருந்து வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். பாலைவனத்துல அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். அவ்வளோ பெரிய ஈச்ச மரம், அந்த பேரிச்ச மரம் தொங்கும், திராட்சை இது தொங்கும். அந்த பாலைவனத்து கொஞ்சம் தூரம் போன உடனே அப்படி பொட்டல் காடா இருக்கும், வெறும் மண்ணு தான் இருக்கும். மண்ணு மாத்திரம் இல்ல, அதுல வறட்சியா இருக்கும், ஒரு முள்ளு செடி கூட இருக்காது. அது எந்த இடம்னா அவங்க உடனே சொல்லுவாங்க, இது பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கைடு சொல்லுவாரு, திரும்ப இஸ்ரேல் வந்துருச்சுங்க. அடுத்தது பார்த்தா பாலஸ்தீனம் வந்து, அடுத்தது நாங்களே சொல்லுவோம், இது இஸ்ரேல், இது பாலஸ்தீனம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு காலத்தில் இந்த வேதத்தை எடுத்து அவங்க பார்த்தாங்க, எந்த பயிரை இங்கே விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னாரோ அதை விளைவிச்சாங்க. அதனால அது பச்சை பசேல்னு மாறுச்சு. ஆமென். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள இந்த ஜெபத்துக்கு வந்த உங்களை தேவன் சொல்றாரு, பாழாய் போய் இருக்கிறதான உன்னை நான் பயிர் நிலமாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றிப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறேன். ஏசப்பா உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் இப்படி மாத்தணும்னு விரும்புறேன், உனக்கு விருப்பம் இருக்கா கேட்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அல்லேலூயா. சரி, அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிறைய பேருக்கு என்னன்னா பிரச்சனை, 100க்கு 100 மார்க் எடுக்கணும் பாஸ்டர், 100க்கு 100 மார்க் எடுக்கணும். சரிங்க, நீங்க இது மாதிரி பண்ணுங்க, ஆனா படிக்கவே மாட்டேன் பாஸ்டர் நான், ஆனா 100க்கு 100 மார்க் எடுக்கணும். எப்பா முதல்ல ஸ்கூலுக்கு போடா, அப்புறம் என்ன பண்ணணும், அப்புறம் படிக்கணும். சில விஷயங்களெல்லாம் நீ செஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும், நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சரி, இப்போ ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற விருப்பத்தை சொல்லிட்டாரு, நீ இதை செஞ்சா நான் என்ன பண்ணிடுவேன், அதை உனக்கு நான் செய்ய தயாரா இருக்கிறேன். அப்படி என்ன ஆண்டவரே, பயங்கர ஏதாவது பெருசா செய்வீங்களா, சொல்லுவீங்களா, பண்ண சொல்லுவீங்களா? காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் படிக்கணுமா? சில பசங்களாம் கேட்பாங்க, இப்படி எல்லாம் படிச்சேன். உடனே பையன் கேட்பான், அப்போ நான் எவ்வளவு நேரம் தான் படிக்கிறது? பா ஒரு புக்கையாவது திருப்பி பாருப்பா அப்படின்னு. வேற வழி இல்லை, பிள்ளைங்க நம்ம கிட்ட கேட்கும்போது, அப்ப நீ மட்டும் நான் சின்ன வயசுல பயங்கரமா படிச்சியா அப்படிலாம் கேக்குதுங்க இப்ப பசங்க. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன காரியத்தை சொல்றாரு வாசிக்கலாம். அதே எசேக்கியேல் 36ல 37வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி போதும். ஹல்லேலூயா. அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த விண்ணப்பம் பண்ண வேண்டும்ன்றது மாத்திரம் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்றீங்களா? விண்ணப்பம் பண்ண வேண்டும். சொல்லுங்க, விண்ணப்பம். விண்ணப்பம் பண்ணதுன்னா என்னது? பிரேயர் பண்ணணும்பா. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்லுங்க, பிரேயர் பண்ணணும். ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணு, ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணு. இப்ப பாருங்களேன், பாஸ்டிங் இருந்து சொல்லுவாரு, ஜெபம் பண்ணுமா, வந்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, வந்துருங்க. இப்போ ஆண்டவரே சொல்றாரு டைரக்டா, நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணணும்னு விரும்புறேன். நீ பாழா போயிட்ட, உன்னை பயிர் நிலமாக்கணும்னு விரும்புறேன். நீ நிர்மூலமாயிட்ட, யாரோ உன் மேல நிர்மூலமாக்குறது காரணமா இருந்தாங்க, இப்ப நான் கட்டணும்னு விரும்புறேன். நான் உனக்கு அனுக்கிரகம் செய்ய விரும்புறேன். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? விண்ணப்பம் பண்ண வேண்டும். பெரிய காரியமா? வெறும் காலால நடந்து கன்னியாகுமரி வரைக்கும் வா, உடனே போற ஆண்டவரே, நீ ஒன்னும் அதெல்லாம் பண்ணவே வேணாம். நீ என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு முறை, எனக்காக ஒரு முறை சொல்லுங்களேன். இப்படி பார்த்து கையெல்லாம் கொடுக்காதீங்க, கையெல்லாம் கொடு. விண்ணப்பம் பண்ண வேண்டும். அடிக்காது, அடிக்கிற மாதிரி சொல்லாதீங்க. விண்ணப்பம் பண்ண வேண்டும். பிசாசோட தந்திரம் என்ன தெரியுமா? பிசாசோட தந்திரம், வீடெல்லாம் கொடுத்துருவான், வீடு உள்ள பொருள் கொடுத்துருவான், வீட்டை பூட்டி சாவியை பாக்கெட்ல போட்டு போயிடுவான். நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? துதி ஆராதனை வந்து விடுங்கள்,
ரோட்டில் எங்கே சென்ட் ஜார்ஜ் கூட்டத்தில் அங்கே அவர் வராரு, இவர் வராரு, கான்சர்ட் நடக்குது, தப்பு சொல்லலை, போங்க நல்லா ஆராதிங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஜெபம் என்றால் என்ன இருக்காது, ஆளே இருக்காது. அல்லேலூயா. ஒரு தேசத்துக்கு எப்போ எழுப்புதல் வரும்னா, அதிகாலையில் அந்த ஜனங்கள், அந்த சபை எப்போ எழும்பி ஜெபிக்குதோ அன்னைக்கு அந்த தேசத்துக்கு எழுப்புதல், அன்னைக்கு அந்த சபைக்கு எழுப்புதல், அன்னைக்கு அந்த மனுஷனுக்கு எழுப்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கட்டுறதை நீங்க பார்ப்பீங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளே பயிர் நிலமாக்குகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் சொல்றார், நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி நீ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பார்த்தீங்களா? அப்பா பார்த்து பிள்ளைய பார்த்து சொல்வாரு, அப்பா உனக்கு என்ன வேணாலும் என்னை கேள்றா, நான் உனக்கு செய்யறேன்டா, நான் உனக்கு இது மாதிரி வச்சிருக்கேன், அப்படி வச்சிருக்கேன், நீ அழாத, நீ கஷ்டப்படாத, நீ ஏதாவது பிரச்சனைனா இதை நான் உனக்கு தரும்படிக்கு நீ வந்து என்கிட்ட என்ன பண்ணு, கேளு. அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ண வேண்டும்ன்றது இங்க தமிழ்ல, இதை வந்து நீங்க ஹீப்ரு வேர்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட பேசு, அங்க என்ன போட்டிருக்கு, இது தமிழ்ல அப்படி மொழி பெயர்த்திருக்காங்க, விண்ணப்பம் பண்ணுன்னு சொல்லிட்டு. இது 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 வந்து எப்படின்னா, விண்ணப்பம்ன்ற வார்த்தையை காட்டிலும் சரியான ஒரு மொழி என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் எனக்கு தெரியப்படுத்து. ஆமென். எல்லாத்தையும் எனக்கு தெரியப்படுத்து, அந்த வார்த்தை அங்க பயன்படுத்து, மூல மொழின்னு சொல்லுவாங்க இல்லையா, எபிரேய மொழியில அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ எப்படின்னா, நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட போய் தான் என்ன பண்ணுங்க, மச்சான் மச்சான் நேற்று வந்தேன், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்னடா ஆச்சு? ஒருத்தவன் அடிச்சிட்டான்டா. வீட்டில் போனோன்னு, என்னடா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் செவந்த மாதிரி இருக்கு, வீங்கி இருக்கு, என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் அம்மா தானே சொல்லலாம்ல. ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, நீ ஃப்ரெண்டுன்னு பார்த்து ஃப்ரெண்டா சொல்லு, அம்மாவை பார்த்தா அம்மாவை சொல்லு, அப்பாவை பார்த்தா அப்பாவா சொல்லு, எல்லா வகைக்கும் நான் என்ன எப்படி இருக்கேன். நீ சகலவித விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு தேவனுக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்கள். அவர் எதிர்பார்க்கறது என் பிள்ளை என்கிட்ட பேசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் உங்களுக்கு ரியாலிட்டி சொல்றேன், உண்மையை சொல்றேன். இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரும்போது நம்ம ஆவி உற்சாகமா இருக்கும். ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாஸ்டர் 21 நாள் முடிச்ச பிறகு காலையில அதிகாலையில பாஸ்டர் 9 மணிக்கு எழுப்புறாங்க பாஸ்டர். என்ன ஏமா அதிகாலையில 9 மணின்றது கிடையாதுமா, 5 மணி தான்மா அதிகாலை. இல்லை பாஸ்டர் 21 நாள் ஜெபம் போட்டான்ல, அது இந்த வருஷம் ஃபுல்லா போதும் பாஸ்டர், அது ஓட்ட முடியும். ஓடவே ஓடாது. அல்லேலூயா. இந்த 21 நாள் வந்து வாங்குற சம்பளம் மாதிரி டெய்லி செலவழிக்கணும். 5 மணிக்கு எழுந்து பாஸ்டர் அன்னைக்கு சொன்னாரு, அன்னைக்கு விண்ணப்பம் பண்ண சொன்னாருன்னு சொல்லி நீங்க போய் தனியா பண்றீங்க பாருங்க. அதுதான் இப்பதான் நம்ம கத்துக்க போறோம், வசனத்தை கத்துக்க போறோம். எத்தனை பேர் விரும்புறீங்க? எப்படி விண்ணப்பம் பண்ணணும், யார் விண்ணப்பம் பண்ண முடியும், யாரை தேவன் விண்ணப்பம் பண்ண விரும்புகிறார், யாருடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் போய் எல்லார்கிட்டையும் என்ன பண்ணிட முடியாது. எனக்கு சிஎம் தெரியும், சூப்பரா தெரியும். கிட்ட போனா அவர் என்ன பார்க்க கூட மாட்டார், ஏன்னா அவருக்கு என்ன தெரியவே தெரியாது. புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கிறோம், ஒயிட் அண்ட் ஒயிட் பிரதர், பைபிள் இங்கே இருக்கும், தலையில தான் வச்சு தூங்குவோம் பிரதர். உனக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்குதா? உங்க உள்ளத்துல தான் தெரியும். ஆமீன். தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் விரும்புகிற சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, யார் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ண இல்லைன்னா பேச முடியும்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் விலகி உள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது எங்கே இருக்கிறாய் என்றார். போதும். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், பாட்டில் கூட பாடினீங்க. எத்தனை பேருக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும்? தேவன் உண்டாக்குன மனுஷன், மண்ணினால உண்டாக்குனாரு, டெய்லி வந்து பேசுவார். ஹல்லேலூயா. என்ன அப்படிலாம் பண்ணவே இல்லை பாஸ்டர், எனக்கெல்லாம் என்னெல்லாம் உண்டாக்கல, எங்கள் அம்மா
கர்ப்பத்துல நான் பிறந்தேன். ஆமா கரெக்ட். நீ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட தெரியுமா? அழுது ஒப்பு கொடுத்த தெரியுமா? இல்ல நான் பிறக்கும் போதே கிறிஸ்டின். நீ ரட்சிக்கப்படணும். ஆனா ஆமென். ரட்சிப்புன்றது வேற, கிறிஸ்தவர்ல பிறக்குதுன்றது வேற, கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்குதுன்றது வேற. இந்த ஆதாமை அப்படிதான் தேவன் மண்ணினாலே உருவாக்கினார். ஒரு காலத்துல நல்லா இருந்தான், ஒரு காலத்துல தேவனோட ஐக்கியமா இருந்தான். இன்னைக்கு என்ன நடந்தது? யார் தேவனிடத்துல பேச முடியுன்றதை நான் பேசிட்டு இருக்கேன். கவனிங்க, இன்றைக்கு ஆண்டவர் தேடி வரார். பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் போது அவரை குறித்து நம்ம பார்க்குறோம். அவர் அதிகாலையில எழுந்து இருட்டோட போய் பிதாவிடத்துல பேசிக்கிட்டே இருப்பாராம். ஆமென். வாசிச்சிருக்கீங்களா? அவர் அதிகாலையில் இருட்டோட போகிறார். இல்லை நான் தேவன் பாஸ்டர், எனக்கு தெரியாத பைபிள் இல்லை, நான் பண்ணாத ஜெபம் இல்லை பிரதர், நான்லாம் பச்சை தண்ணி பல்லில் படாமல் 40 நாள் உபவாசம் பண்ணுவேன். அதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது. அதுக்கும் தேவனுக்கும் மாம்ச வைராக்கியம் ஒன்றுக்கும் ஆவியினாலே கிரியை செய்கிற விசுவாசமே. ஹல்லேலூயா. பலமான ஆகாரமானது பயிற்சியினால் முயற்சி செய்யத்தக்க ஞானேந்திரங்களை விட பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமே. நீ பயிற்சி பண்ணணும். ஐயோ நான் ஒரு நாளைக்கு ஒரே 1 மணி நேரத்தில் ஓட போகிற ஒரு 100 மீட்ரு, அதுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் ஓடணுமா? நீ ஜெயிக்கணும்னா ஓடணும். அல்லேலூயா. நான் பேசணும், ஆண்டவரோட விருப்பம் இருக்குது. கர்த்தரோட விண்ணப்பம் பண்ணணும் விருப்பம் இருக்குது. நான் பாழா போன பயிர் நிலமா மாறணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் நிர்மூலமான கட்டப்பட போறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீ விண்ணப்பம் பண்ணணும்ப்பான்னு சொன்னா, இந்த உன்னை உருவாக்குன இந்த தேவன் உன்னை தேடி வரும்போது நீ எது பின்னாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆதாமுடைய நிலைமையை பாருங்களேன். போய் தோட்டத்தில் விருட்சங்களுக்கு பின்பாக அங்க ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் உங்களுக்கு. கேட்டு, சத்தத்தை கேட்டு அவர் போய் விருட்சங்களுக்கு உள்ளே. இப்ப நான் பேசுறதை நீங்க கேட்டு வீட்டுக்கு உள்ளே, விருட்சங்களுக்கு உள்ளே, இல்லை ஏற்கனவே இருக்கிற டிவிக்குள்ளே, செல்போனுக்குள்ளே போய் நீங்க எங்க பண்ணிடுவீங்க? ஒளிந்து கொள்ளுவீர்கள். இயேசு தேடி வருவாரு. அதிகாலையில இருக்கிற மகனே, அதிகாலையில் என்ன நீ தேடினா கண்டடிவன் சொன்னனே, எங்கப்பா இருக்கிற? இல்லை ஒரு 5 நிமிஷம். என் பையன் அப்படி தான் பண்ணுவான். இப்போ 10 மினிட்ஸ், இப்போ 10 மினிட்ஸ். நான் ஜான்மா எந்திரி. என் ஒய்ஃபு பக்கத்தில் ரொம்ப சத்தமாக கூப்பிட்றாதீங்க, அவன் எழுந்துட போகிறான். என்னதான் சொல்கிறதுன்னு தெரில. அவங்களுக்காக வரணும். நான் விரும்புறது அதுதான். அவர் மேலே ஒரு பாசம் நேசம் இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, எப்படி பேசணுமா? நீ அறை வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி அந்த ரங்கத்துல பாக்குற உன் பிதாவிடத்துல நீ பேசு. வெளியரங்கமா அவர் உனக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. நீங்க இங்க வந்து ஜெபிக்கிறது, இங்க வந்து நீங்க பண்றது அது தேவை. ஆனா அந்த ரங்கத்துல யார் பாக்குறா? உங்க பிதா, உங்க தேவன் பாக்குறாரு. நீ தோட்டத்துக்குள்ள விரிச்சது எப்போ? என்னப்பா ஆச்சு? எங்க போயிட்ட? இவ்வளவு நாள் நல்லா பேசிட்டு இருந்தியே, என்னாச்சு? ஆண்டவரே நாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. உன்னை நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரு? இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் நிர்வாணி நான் பாவின்னு தெரியாமே கூட நிறைய பேர் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அந்த உணர்வே இல்லாம இருப்பாங்க. பிசாசு மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இதுல என்ன பிரச்சனைனா, மற்றவங்களுக்கு நம்ம சொன்னோம்னா நம்ம பிரச்சனையா மாட்டிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடி வரார். வார்த்தை தான் தேடி வரும். வசனம் இன்னைக்கு தேடி வருது. இயேசு வார்த்தையா இருக்கிறார். அவர் இன்னைக்கு உங்களை தேடி வருகிறார். நீங்க எது பின்னாடியாவது ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, எப்படி கண்டுபிடிக்கிறது நான் எது பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நீ எதுக்கு தேவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட, பிரதர் அவர் இல்லைன்னா முடியாது பிரதர், அவர் தான் எனக்கு எல்லாம் பிரதர். கல்யாணம் ஆயிடுச்சாம்மா? இல்லை இன்னும் கல்யாணம். என்னம்மா ஏன்? 7 வருஷமா லவ் பண்றோம் பிரதர். நீ கல்யாணம் பண்ணி பாரு, 7 நாள்ல பிரிஞ்சிருவேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஒரு நாள் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோம் பிரதர், ஒரே எதிர்ப்பாக இருக்குது, அவர் எதிர்க்கிறவங்களை என்கிட்ட அனுப்புங்க, நான் சேர்த்து வைக்கிறேன், அவனே பிரிஞ்சிருவான். நீங்கள் அவங்கள தொல்லை பண்ணாமல் விட்டுருங்க, அவங்களே என்ன பண்ணிடுவாங்க? சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் போயிடுவாங்க. நீ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண, அவன் என் உயிர் என் இது அப்படி எப்படின்னுவான். அப்படியே நீ விட்டுரு. அவனே பேசி பேசி சண்டை போட்டு, ஏம்மா உன்னை விட அவங்க நல்லது, எங்கள் அம்மாவே பரவாயில்ல, நீ இந்த திட்டுன்னு அவனை பிரிஞ்சு போயிடுவான். உண்மை. அவருடைய அன்புக்கு இணையானது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்னொன்று இருக்குது, அது பின்னாடி வரும், அதையும் சொல்றேன். இப்போ என்னன்னா, நீங்க எதுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தாலும் அதை விட்டு நீங்க என்ன பண்ணி ஆகணும்? அல்லேலூயா. மறைஞ்சுக்கிட்டே ஆண்டவரோட பேச முடியாதுங்க. ஆமென், அல்லேலூயா.
ஆண்டவர் பார்க்குறாரு, என் மகன் என்கிட்ட பேசணும், எப்பவுமே என் கூட நடந்துட்டு இருப்பானே, பேசிட்டு இருப்பானே, உன்னை நிர்வாணின்னு உனக்கு சொன்னது எதுக்கு பின்னாடி போய் நான் விருட்சங்களுக்கு பின்னாடி போய் ஒளிந்துட்டு இருக்கேன், நடக்கிற மனிதர்களை மரங்களை போல கண்டேன்னு சொல்லி வசனம் இருக்கு. எதுக்கு, எந்த மனுஷனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறியா? எந்த விதமான காரியங்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ஃபோனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கியா? டிவிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கியா? எதுக்கு பின்னாடி, வேலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? கர்த்தரையும் உன்னையும் விட்டு பிரிக்கிற எந்த ஒரு காரியமும் அது உனக்கு தேவையில்லை. தேவன் விலக்கின காரியங்கள் உனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. நான் இனிமே வேலைக்கே போக மாட்டேன், வீட்டில் சமைக்க மாட்டேன், ஜெபம் மட்டும்தான். ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கணும். ஆமென். சாப்பிடும்போது சாப்பிடணும், தூங்கும்போது தூங்கிடணும். ஆமென். மாத்தி மாத்தி பண்ணக்கூடாது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஒழுங்கின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கணவன் கிட்ட வாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, மரியாதை கொடுத்து பேசணும். மனைவி வாமா எப்படிமா இருக்க, என்ன வேணும்னு கேட்கணும் கணவன். பயபக்தியா இருக்க கடவுள், மரியாதையாய் நடத்த கடவன், இப்படிதான் பைபிள் சொல்லியிருக்கு. நான் பயங்கரமான கிறிஸ்தவன், பைபிள் எடுத்தா எல்லா வசனமும் தெரியும். முதல்ல ஒரு சின்ன வசனத்தை தெரிஞ்சுக்கோ. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாத நீ அன்பே கூற முடியாது. நான் தேவனிடத்துல தான் அன்பு. எங்கப்பா பார்த்திருக்கிற, தேவனை காட்டு சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்க. முதல்ல காண்கிற சகோதரிடத்துல, உன் வீட்டுல, உன் மனைவி கிட்ட, உன் பிள்ளைகள் கிட்ட என்ன பண்ணும்? அல்லேலூயா. அவன் பயங்கர மோசம் பிரதர், எங்க ஆபீசரு. என்ன ஆபீசர் தடவையா கொடுப்பாரு, வேலை வாங்குறவன் பணம் கொடுக்குறான், சம்பளம் கொடுக்குறான், வேலை வாங்குவான், வேலை செய்யணும் தான் சொல்லுவான். அவனுக்கு நீ உண்மையா இருந்துப்பாரு, உன்னை உயர்த்துவார் கர்த்தர். அவனே கூப்பிட்டு உன்னோட கர்த்தர் இருக்கிறார்னு சொல்ல வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிரசங்கம் சும்மா வசனத்தை சொல்லிட்டு அப்படி போறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையோட இது மார்க்கம், வழி. இயேசு அதை கற்பிக்க வந்தார், வாழ்ந்து காட்ட வந்தார். நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? செய்யணும். ஆண்டவர் பார்த்தாரு, நீ கவலைப்படாத. அன்னைக்கு ஒரு மிருகத்தை, ஒரு ஆட்டை அடித்து அவனுக்கு தோலுடைகளை உண்டு பண்ணி. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம பண்ற சில காரியங்களுக்காக ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருவர் ரத்தம் சிந்த வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய அன்பு ஒருபோதும் அவரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் இழந்து விடாதபடி கிருபை தருகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விரும்புனீங்கன்னா, இன்னைக்கு நீ அந்த மறைவை விட்டு வெளியே வர விரும்புனீங்கன்னா, நான் ஆண்டவரோடு மறுபடியும் பேச விரும்புகிறேன், நான் விண்ணப்பம் பண்ண விரும்புகிறேன், நான் கட்டப்படும்படிக்கு, நான் பயிர் நிலம் ஆகும்படிக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் செய்வேன்னு சொன்னாரே, அவர் தேடும்போது நான் பேசுறதுக்கு, இன்னைக்கு நான் எதுக்கு பின்னாடியாவது மறைஞ்சிருந்தா அதை விட்டு நான் வெளியே வர ஆண்டவரே. அல்லேலூயா. விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? ஒண்ணு வேணாம், கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் இது விரும்புறேன், இன்னைக்கு நான் விரும்புறேன். உண்மை விட்டு எதுக்காவது நான் முக்கியத்துவம் கொடுத்தா அதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு வர ஆண்டவரே, நான் விரும்புறேன்ப்பா, நான் இன்னைக்கு விரும்புறேன். இயேசுவின் நாமத்துல நான் என்னை அறிக்கை பண்றேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ரெண்டாவது காரியத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்ற ஒரு காரியத்தை பார்க்கும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரெண்டாவது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன உடனே ஒரு சிலர் கை தூக்கி என்ன பண்ணீங்க? ஓகே. நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, எனக்கு நான் கட்டப்பட்டு தான் இருக்கேன், நான் பயிர் நிலமாக தான் இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஒரு காலத்தில் நீ எல்லா கோத்திரத்தை விட சின்னதாக கடந்த, ஒன்றும் இல்லாமல் இருந்த. ஐயா சொன்னாங்க, நம்ம பழசில் இருக்கும்போது நம்ம அதை நினச்சி பார்க்கணும். யார் ஆண்டவரோட அந்த அன்பு செலுத்துவாங்கன்னா, அந்த அவர் மேலே யார் அந்த துதி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒண்ணுமில்லாம இருந்து சவுலை ஆண்டவர் உருவாக்குனாரு ராஜாவா. அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அமலேக்கு முற்றிலுமாய் சங்கரி. அமலேக்குன்னா மாம்சம்னு அர்த்தம். அவனை முற்றிலுமா சங்கரின்னு சொன்னா, பெலிஸ்தியர் அமலேக்கியர் முற்றிலுமா சங்கரி. இவன் என்ன பண்ணிட்டான்? முதல் தரமானவை ரெண்டாவது தரமான விட்டு வச்சுட்டான். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒளிஞ்சு இருந்துக்கிறல்ல, அதை விட்டு வெளியே வான்னு சொன்னா, நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க தெரியுமா? நான் விட்டு கொடுத்துட்றேன், இதை விட்டுறேன், ஃபோனை வச்சுறேன், நான் இது பண்ண மாட்டேன். ஆனால் முதல் தரமான ரெண்டாம் தரமான காரியங்களை விட்டு வைத்து விடுவார்கள். சவுல் மாதிரி. உடனே சாமுவேல் வராரு, யாராவது ஒரு பாஸ்ட் வருவார், இல்லை ஏதாவது ஒரு வழியில் வசனம் உங்களை சந்திக்கும். அப்படி சந்திக்கும் போது அவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னா, நான் உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்தும்படி இவைகளை விட்டு வைத்தேன். அல்லேலூயா. நேரம் இல்லாதனால நான் வசனத்தை டைரக்டாக சொல்லிட்டு போகிறேன். அவர் சொல்கிறார் உடனே சாமுவேல், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்க, என்ன இருக்கீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நீ வெளியே வர்றது மாத்திரம் இல்லை,
கீழ்ப்படிய வேண்டும். இந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உன்னுடைய விண்ணப்பத்தை நான் என்ன பண்ணேன், உனக்கு அருளப்பட்டதுப்பா. நீ கேட்கவே வேணாம். தேவ சமூகத்துல முட்டி போட்டு, ஒண்ணுமே இல்லை, எலியா பஞ்சத்துலதான் இருக்காரு, மழை கிடையாது, சாப்பாடு கிடையாது, பாகால் தீர்க்கதரிசிங்க வராங்க, ஒரு நாளெல்லாம் கத்திட்டு இருக்காங்க. எலியா வந்தாரு, பலிபீடத்தை செப்பனிட்டார். உன் வாழ்க்கையில இருக்கிற சில காரியங்களை சரி பண்ணிட்டு கீழ்ப்படி. அந்த காரியம் இடிஞ்சு கிடக்குது, கர்த்தர் சொல்றாரு அதை கட்டிடு. வாய்ப்பு இந்த வருஷத்துல ஆண்டவர் உன்னை கட்ட வேணும்னு விரும்புறாரு. உன் மேல தம்முடைய அக்கினியை இறக்க வேணும்னு விரும்புறாரு. அவர் பலிபீடத்தை கட்டி செப்பனிட்டு அது மேல செய்ய வேண்டிய 12 கல்லை கரெக்டா வச்சு பலியை செலுத்தி, என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும். அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறங்கிச்சு. தேவன் அவனை அங்கீகரித்ததை சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்த்தாங்க. ராஜா பயப்படுறான். ஆமீன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கேட்கப்படணும், கட்டப்படணும், நிர்மூலமானது, பாழாக்கப்பட்டது பயிர் நிலமாக்கணும். ஐயோ, நான் டிஸ்ட்ராய் ஆன நிலைமையில இருக்கேன் ஆண்டவரே, நிர்மூலமாயிட்டேன், இனிமே ரெஸ்டோர் பண்றதுக்கு ஒருத்தரும் கிடையாது. இல்ல, ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், என் மகனே மகளே கீழ்ப்படி. அல்லேலூயா. சவுல் கீழ்ப்படியாம போயிட்டான். தாவீது சொல்றான், ஆண்டவரே தப்பு பண்ணானா பண்ணலையா? உடனே கீழ்ப்படிஞ்ச. ஆண்டவரே சொன்ன உடனே, நாத்தான் கொட்டின உடனே தன்னை புழுதியிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து அவரோட பேசினான். ஆண்டவரே இரக்கம் செய்கிறவரே, நீங்க தான் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர்னு சொல்லி கேட்கும் போது, அவன் இருதயத்தை ஊற்றி கீழ்ப்படியும் போது தேவன் அவனோட பேசினார். வெகு தூரத்தில் இருக்கிற என்னுடைய சந்ததியில ராஜா குறைந்து போகாதபடி என் வீட்டை கட்டுவேன்னு எனக்கு சொல்லி வாக்கு பண்ணினீங்களே, உடைய அடியானுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட சொல்ற காரியத்தை புரிஞ்சுங்க. உங்களை கட்டணும். யார் பேச முடியும்? தேவனுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருந்து வெளியே வந்தவங்க தேவனோட பேச முடியும். ஆமீன். அடுத்தது கீழ்ப்படுகிறவர்கள் தேவனோட பேச முடியும். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா அவரோட பேசுவேன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் எங்க போகாதான்? கூரைக்கு மேல கூட போகாது. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையில தொங்கினார். உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல வந்துச்சு. ஆண்டவர் ஜெபம் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னாரு? என் பிதாவே பிதாவே, ஏன் என்னை கைவிட்டி? பாவம் இருக்கிற இடத்துல தேவனால் ஒன்றும் செய்ய முடியாதபடி நமக்கும் அவருக்கும் நடுவில் பாவம் பிரிவினையாக வந்து நிற்கிறது. அல்லேலூயா. இதே விஷயம்தான் அவன் செஞ்ச மீறுதல். நான் சொன்ன கட்டளையை கீழ்ப்படிலையாப்பா, நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசித்தாயோ, அதனால மறைஞ்சிட்டு இருக்கியா, நிர்வாணின்னு சொல்றியான்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த விஷயம் என்ன காரியம் உங்களுக்கு தான் தெரியும். இந்த வேதத்துக்கும் தேவனுக்கும் உங்களையும் பிரிக்கிற என்ன விஷயம் உங்களையும் தேவனையும் பிரிக்குது? நான் ஜெபம் பண்ண முடியாதபடி எது தடையா இருக்குது, அதை எடுத்து போடுங்க. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை தூக்கி போட்டு, ஆண்டவரே இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கட்டுவேன், பாழான உன்னை பயிர் நிலமாய் மாற்றுவேன் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது யாரால தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ண முடியும்? வாசிக்கலாம். கலாத்தியர் 5:14 வாசிங்க. கலாத்தியர் 5:14 வாசிங்க. சரி, போதும். பாருங்க, கவனிங்க. நியாய பிரமாணம் முழுசையும் ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, உன்னிடத்துல நீ அன்பு கூறுறது போல பிறனிடத்துல அன்பு கூறு. ஆமீன். அல்லேலூயா. அன்பு நான் நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க பண்றதுக்கெல்லாம் சரி தடவி கொடுத்துட்டே இருக்கணுன்றது அன்பு கிடையாது. பார்த்துருக்கீங்களா? அன்பு அது கட்டளைக்குரியது. அன்பை முதல்ல புரிஞ்சுக்கணும். உன்னை நீ எப்படி நேசிக்கணும்னு நினைக்கிறியோ அதே போல பிறனை என்ன பண்ண ஆகணும். அவங்க நேசிக்கிறாங்களோ இல்லையோ, பிரதர் அவங்களாம் என்ன பாருங்க, பிரதர் அவங்களாம் பயங்கரமான இந்து பிரதர். அது என்ன இந்துலயே பயங்கரமான இந்து? நாம எங்க வானத்துல இருந்தா குதிச்சிட்டோம்? பைபிளே இது வரைக்கும் நிறைய பேர் ஒரு தடவை கூட முடிக்காதவங்களாம் உட்காந்து ஆண்டவரை வைராக்கியமா இப்ப நான் பேசுவேன், சும்மா போற கோயிலை தொட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது. அவனுக்கே என்னன்னு தெரியல, நமக்கும் அது தெரியலன்னா எப்படி? அவங்க தெரியாம பண்றாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரட்சிப்பு. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நீங்க நேசிச்சிங்கன்னா ஜெபம் பண்ணுவீங்க. ஆமீன்.
நான் முதல்ல ரட்சிக்கப்பட்ட என்னை சுற்றி இருக்கிற முதல்ல என் குடும்பம், எங்களுடைய ஆயா தாத்தா எல்லாருமே ரட்சிக்கப்படணுன்றது தான் முதல் ஜெபம். அவங்கெல்லாம் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயிலே கட்டினவங்க. சாட்சியெல்லாம் சொன்னால் நேரம் ஆகிடும். அவ்வளோ பெரிய பாம்பு புத்து, இது மாதிரி 2 மடங்கு இருக்கும், 2 படி பில்டிங் மாதிரி ஒரு பாம்பு புத்து இருக்கும். இங்கேருந்து அவ்வளோ பெரிய பாம்பு. எங்கள் ஆயா சொன்னாங்க, நான் சுத்தமான தேவனை ஏற்றுக்கிட்டேன், இனிமேல் உனக்கு இங்கே இடம் இல்லை, நீ போனாங்க. வெளியே போயிடுச்சு. அங்கேருந்த வேலையெல்லாம் பிடிங்கி எடுத்து இரும்பு கடையில் போட்டாங்க. எல்லாம் பயந்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்டார்கள். எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் தான், வெள்ளிக்கிழமை விரதம் தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஆயாவை ரொம்ப பிடிக்கும். அப்போது நான் எப்படியாச்சும் எங்கள் பாட்டி ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாரும் எவ்வளோ பயங்கரமான காரியத்தில் இருந்தாங்களோ எல்லாம் வெளியே வந்தாங்க. அப்போ ஒரு நாள் நீங்கள் தான் எனக்கு, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஏன் தெரியுமா செஞ்சேன்? அவங்கள ரொம்ப நேசிச்சதுனால செஞ்சேன். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் பார்த்தா காசு கொடுத்தா பழம் கொடுத்தா போயிட்டு உங்க ஆயா எங்க போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அங்க ஒரு சர்ச் இருக்கு, சின்ன சர்ச்சு, அதுக்கு கொடுத்துட்றாங்க, அந்த பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்றாங்கன்னு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு போனேன். இவன் ஒரு பைத்தியமா இருப்பான் போல இருக்கு, நம்ம சுத்தி இருக்கிறவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போனோன்னு என்ன ஆச்சு, அவரை போய் பார்த்தேன். எது கொடுத்தாலும் இங்க எடுத்துன்னு கொடுத்துருவாங்க. கோழி முட்டை போட்டா முதல் முட்டை அங்க கொடுத்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நான் உடனே கேட்டேன், எனக்கு என்ன, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன், ஒரு வெள்ளையா ஒரு உருவம், பயங்கர சுத்தமான வெள்ளை. அவங்க சொன்ன வார்த்தை சுத்தமான வெள்ளையா ஒருத்தர் வந்தாரு. சரி, அவர் தான் இயேசுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மெழுகுவத்தி எட்டுன்னு வந்தாரு. மெழுகுவத்திய நீங்க அப்ப எங்கேயோ கோயில்ல தானே பார்த்திருக்கீங்க. இல்ல, ஒளியா வந்தாரு. யோவான் 1:1 சொன்னாங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அவர் ஒளியா வந்தாரு. அவர் சுத்தமான கடவுள். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயோ உட்காந்து அவங்க மேல நேசிச்சு, ஆண்டவரே எங்க ஆயாச்சும் எப்படியாச்சும் ரட்சிக்கப்படணும். எங்க தாத்தாக்கு என் கையால ஞான ஸ்நானம் கொடுத்தேன். ஆண்டவருடைய அன்பு, அதை விட வேற என்ன வேணும்? கண்டிப்பா இந்த உலகத்துல ஒரு நாள் நம்ம ஜீவனை விட்டு போறோம். ஆமென். உங்க கணவன் ரட்சிக்கப்பட்டாரா? உங்க பிள்ளைகள் பரலோகத்தின் பிள்ளைகளா இருக்காங்களா? உன் குடும்பம் கர்த்தருக்குள்ள இருக்கிறதா? நீ அதுக்காக முழங்கால் படிட்டு ஒரு நாளைக்கு நைட்டும் பகலும் உன் பையனுக்கு காலை தொட்டு ஜெபம் பண்றியா? சாப்பாடு போடும்போது என் பிள்ளை எந்த உலகத்திலையும் அசுத்தத்திலையும் மாட்டிக்க கூடாது, இயேசுவே உங்க ரத்தத்தை இந்த சாப்பாட்டுல இந்த குழம்புல ஊத்துறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொடுக்குறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட வேற என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீ மரித்தா என்னோடு கூட இருப்ப, நித்தியமா அவரோடு கூட இருப்போம். இந்த உலகத்துல பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனா இயேசுவை அவர்கள் அறியாம போனா எங்க போய் அவங்க நித்தியத்தை கழிப்பாங்க? நீங்க மாத்திரம் பரலோகத்துக்கு போகணும். நீங்க மாத்திரம் தேவன் இருக்கிற இடத்துக்கு போயிடணும். ஆமீன். உன் தெருவில் உன் கூட ஒன்னா பழகி ஒன்னா சாப்பிட்றாங்க. அக்கா நல்லா இருக்கியாக்கா? என்னம்மா இது முறுக்கு தீபாவளிக்கு கொடுத்தேன், வாங்கி நல்லா நொறுக்குன்னு நொறுக்கிட்டு, இயேசு உன்னை நேசிக்கிறாருக்கா, உனக்காக ஜெபம் பண்றேன், உன் கஷ்டம் எதனா தான் சொல்லு, நான் உனக்காக ஜெபம் பண்றேன். அவர் கேட்பாரு, நீ முதல்ல மனசுல நினைச்சுக்கோ அவரை. அல்லேலூயா. ஒரு வார்த்தை, அவ்வளோ முறுக்கு சுட்டு கொடுத்தாங்களே. இல்ல பிரதர், நான் கிறிஸ்மஸ்க்கு கேக் கொடுத்தேன்ல, அன்னைக்கு பிரியாணி கொடுத்தேன்ல, அதுக்கு முறுக்கு வருது பிரதர். கணக்கெல்லாம் பார்க்காதீங்க, உன்னை நேசிக்கிறது போல. அல்லேலூயா. இருதயத்துல இங்க பாருங்க, யாரால தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ண முடியும்னா, உன் இருதயத்துல அன்பு இருந்தா மற்றவங்களுக்காக நிற்ப. ஆண்டவருடைய நேசத்தை பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனை தேடுறார். சுவரை அடைக்கவும் திறப்பில் எசேக்கியேல் 22 நினைக்கிறேன், அவரு தேடுறாரு. ஒரு மனுஷனை தேடினேன், திறப்பில் நிற்கவும் சுவரையும் அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். அங்க இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா, ஒருவனையும் காணி. அல்லேலூயா. ஆண்டவரே என் பிள்ளை நல்லா படிக்கணும், பக்கத்து வீட்டு பிள்ளை, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆண்டவரே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டவரே நான் கட்டப்படணும், எல்லாம் ரைட்டுப்பா. சுவரை அடைக்க திறப்பில் நிற்கிற என் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, குடிகாரர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அநேக காரியங்கள் என் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. விபச்சாரத்தின் ஆவி பெருகி கொண்டிருக்கிறது. திரிகிற தாறுமாறாக்குகிற ஆவி. விபச்சாரத்தின் ஆவி இருக்கும்போது தாறுமாறாக்குகிற ஒரு ஆவி வருமா? தாறுமாறா போகுமா? குடும்பம் அழிக்கப்பட்டு போகுமா? இந்த அந்த அந்த ஸ்பிரிட் இன்னைக்கு தேசத்துல பரவுது. இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டுல பரவிட்டு இருக்கு. யார் ஜெபிக்கணும்? யாரை நம்புறாரு? எட்டி பார்க்கிறாரு. சபைகள் எல்லாம் ஜெபிக்குது, ஒண்ணு கூட திறப்புல நின்று ஜெபிக்க மாட்டுது.
அப்படிதான் ஆண்டவர் அங்கே எசேக்கியேல்ல சொல்றார். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்க நேசிக்கிறோம் எங்க தேசத்தை, எங்க ஏரியாவை, எங்க மக்களை, எங்க சபையை, எங்க சென்னை பட்டணத்தை, எங்க தமிழ்நாட்டை நாங்க நேசிக்கிறோம், இந்திய தேசத்தை நேசிக்கிறோம்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யாரால ஜெபிக்க முடியும்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அடுத்தது இங்க சொல்லப்பட்டிருக்குது, காண்கிற 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு 4:20, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்துல எப்படிப்பா அன்பு கூறுவ? உங்ககிட்ட பாருங்க தேவனுடைய விருப்பம். இப்ப எங்க அம்மாவுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, நான் போறேன், எங்க அம்மாவுக்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும்னு விருப்பம் இருக்குது. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு விருப்பம் என்னென்னா, எனக்கு சாரீலாம் வேணாம்ப்பா, எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுன்னு ஒரு விருப்பம் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் 1 லட்ச ரூபாய்க்கு சாரி வாங்கி கொடுத்தாலும் அவங்க மனசு இதில் தான் இருக்கும். அப்போது தேவனுடைய விருப்பம் என்னன்னு கேட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அவரோட விருப்பம் என்ன? நீ உன்னை நேசிக்கிறது போல மற்றவனை நேசிச்சா நீ என்கிட்ட ஜெபம் பண்ணுவ, விண்ணப்பம் பண்ணுவ. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரனிடத்துல அன்பு கூறாத நீ என்கிட்ட என்ன பண்ண முடியாது? அன்பு கூற. நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், யார்கிட்டயாவது பொய் சொல்லியிருக்கீங்களா? இன்னும் ஒரு கஷ்டமான விஷயம், யார்கிட்டயாவது பணம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கீங்களா? உங்களுக்கு பண்ணா எப்படி இருக்கும்? நம்ம போவே முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பரலோகத்துக்கு. நீ தேவனிடத்துல பேசுறன்னு நம்மளை நாமளே ஏமாத்திக்க பலிபிடித்த செப்பனேற்றதுல இது ரொம்ப முக்கியம். இருதயமே எல்லாவற்றிலும் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. தாவீது போறாரு, சாமுவேல் போறாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் என் இருதயத்துக்கு ஏற்றவனை என்ன பண்ணுவேன்? தெரிந்து கொள்ளுவேன், அவனை அபிஷேகம் பண்ணுவேன், அவன் மேல இந்த ஆயில ஊத்துப்பா, இந்த அபிஷேகத்தை ஊத்து. இன்னைக்கு எல்லாம் வந்துட்டீங்க, விருந்து சாலைக்கு வந்துட்டீங்க, நீ தாவீதா இல்லையான்றது எப்படி தெரியும்னா, அங்க பாக்குற சாமுவேல் பாக்குற ஒருத்தன் நல்லா வரான், பைபிள் எடுத்துட்டு வரான், ஒயிட் அண்ட் ஒயிட்ல வரான், இரவும் பகலும் ஜெபிக்கிற பிரதர், இவன் மேல ஆயில ஊத்தாத. நான் மனுஷன் முகத்தை பாக்குற மாதிரி நான் பாக்குறது இல்லப்பா. உடனே சாமுவேல் பாஸ்டர், என்ன பாஸ்டர் இவங்க ரெகுலரா வருவாங்களே, சபைக்கு கரெக்டா வரும், காணிக்கெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்க பாஸ்டர், ஆண்டவரே காணிக்க கரெக்டா ஊத்தாத, காலையில இருந்து கையை ஏடு. என்ன சொல்றீங்க? நீ முகத்தை பாக்குற, நீ வெளி தோற்றத்தை பாக்குற, நானும் அவன் இருதயத்தை பாக்குறேன். நீ பாக்குற விதமா நான் பாக்குறது இல்லப்பா. மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிட்டானுங்க. எங்கடா ஈசாயோட பிள்ளைகள் எல்லாம் இவ்வளவுதானா? சாமுவேலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தன் கிடக்குறான் காட்டுக்குள்ள, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அவன் எங்க எல்லாரும் முன்னாடி பாடிட்டு இருந்தானா? காட்டுக்குள்ள தனியா கர்த்தருக்கு முன்னாடி. அவனுக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு, அவன் இருதயம் உள்ள தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. ஒரு முறை ஒரு கரடி வந்தது, ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது. அல்லேலூயா. தனிப்பட்ட விதத்துல சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது பரவாயில்ல பிரதர், இதுல என்ன இருக்கு? அதுல என்ன இருக்குன்னா கர்த்தரோட உறவு விட்டு போயிடும். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவள் தின்று தன் வாயை துடைத்து, கொஞ்சம் அப்படி உள்ள போய் அப்படி வெளியே வருவோமே, அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி எப்போதும் போல முக்காடு போட்டு கொண்டு வந்து ஜெபம் பண்ணினாள். அந்த கதையே இங்க நடக்காது. ஆண்டவர்கிட்ட நீ பேசுறது கேட்கவே கேட்கலம்மா, எனக்கு உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, கண்டினியூட்டி இல்லை, உன் சிம் கார்டு வேற, என் சிம் கார்டு, உன் நம்பரே என்கிட்ட வரல, எனக்கு சப்ஸ்கிரைபர் கேன் நாட் பி ரீச் அட் த மூமெண்ட். அவ்வளோதான். சிலது இப்படி சொன்னால் தான் புரியுது, அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வழியை சரி பண்ணிட்டு பாருங்க, தாவீது வந்து நின்ன உடனே அதெல்லாம் ஆண்டவர் சொல்ல, இவன் தான் ஆண்டவர் சொல்லுவார். அதை அடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இவன் தான், நான் இவனை என்ன பண்ண போறேன்? இஸ்ரேலுக்கு ராஜாவா மாத்த போறேன். நான் ஆடு மேய்ச்சுனுறான், அவனை அவங்க அப்பாவே மதிக்கல, நான் சொல்றதை நீ செய். அல்லேலூயா. நீ தனிப்பட்ட விதத்துல நீ பாழ் நிலமா இருக்கலாம், நிர்மூலமாக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை திரும்பவும் பயிர் நிலமா மாத்துவேன். நீ விண்ணப்பம் பண்ணா போதும். எப்ப திரும்ப விண்ணப்பம் பண்ணணும்? உன் இருதயத்தை சுத்தப்படுத்திக்கோ, நீ மறைஞ்சிருக்கிற காரியத்தை விட்டு வெளியே வந்து சுத்தப்படுத்திக்கோ, நீ சரி பண்ணிக்கோ, உன்னை சரி பண்ணிட்டு இது பண்ணிக்கோ. அடுத்தது 3 சொல்றாரு, யார் தெரியுமா? உன்னிடத்துல அன்பு கூறுறது போல பிறனிடத்துல அன்பு கூறுகிற. அப்படி இருந்து நீ என்ன பண்ணு, வா, உன்னை நான் அபிஷேகம் பண்ண விரும்புறேன், உன்னை உயர்த்த விரும்புகிறேன். நீ யாரிடத்துலயாவது காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறாம இருக்கிறியா? எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. யாருக்கு தான் யாரை பிடிக்குது? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க குறை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா கண்ணாடியில போய் நின்று உங்களை பார்த்து ஒரு பேப்பர் பேனை எடுத்துட்டு போங்க, மறந்துடுவோம். நிறைய குறை இருக்குது. இந்த போட்டோலாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இதெல்லாம் மாத்தி மாத்தி இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் இந்த ஃபேஸ்ல ஆப்லாம் பண்ணுவாங்க.
நம்ம உண்மையாக நம்ம கேரக்டரை நல்லா பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. உள்ள ஒன்று நினைப்போம், வெளியே அப்படியே பிரதர் உங்களை மாதிரி நல்லவங்க. ஆண்டவர் சொல்ல, அப்பா ஒன்னா மாதிரி ஒருத்தவனை நான் பார்த்தது இல்லடா சாமின்னு. கவனிங்க, கர்த்தர் விரும்புகிறது காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறுப்பார். அவரு இந்து, அவர் முஸ்லீம், அவர் பணக்கார், அவர் ஏழை, நம்ம ஆளுங்க. அவரு நீயே முதல்ல சரியான ஆளு கிடையாது, அவனா உன் ஆளு. யோசிச்சு பாருங்க, நான் சொல்ல புரியுதுங்களா? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தம் உள்ளவனாகவும், அல்லேலூயா, பாதரட்சின் மாற பாருங்க. தேவன் இயேசு போறாரு, ஒருத்தவங்க வரான், சபைக்குள்ள உட்காந்துருக்காங்க, அவன் கை சூம்பி போயிருக்குது. அவனை எவனாவது இவர் மட்டும் அவனை சரி பண்ணட்டும். ஏண்டா சபைக்கு வந்தா சரியாயி தானடா வெளியே போகணும்னு நினைக்கணும். நீங்க வசனம்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க, அவன் வந்த நொண்டி கையோட திரும்பி போகணுமா? அவன் அதே பிச்சைக்காரனாவே வரணுமா 5 வருஷமா? நான் யோசிச்சு பாருங்க. எப்படியாவது அவன் ஆசீர்வதிக்கப்படணும், எப்படியாவது அவன் கட்டப்படணும் தான் நினைக்கணும். எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனி அப்படியே குனிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீ வாழ்க்கையில். இதுக்கு இவங்களுக்கு தேவன் உதவி. அதான் சொல்றாரு, பரிசேயரே சதுசேயரே உங்களுக்கு ஐயோ. இன்னைக்கு நாம அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. காண்கிற சகோதரனை நேசிக்கிறவர்களா இருக்கணும். அப்பொழுது நீ நேசிச்சின்னா அவங்ககிட்ட நீ என்ன பண்ணுவ? ஒப்புரவாகுவ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவ? அவங்க பேச மாட்டாங்க பிரதர், என்ன பண்ணாலும் அவங்க பேசினா என்ன பேசலன்னா என்ன. நான் தேவனிடத்துல பேசணும்னா நான் அவர்கிட்ட போய் என்ன பண்ணி ஆகணும்? சிஸ்டர் நான் எதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்க. நீங்களும் அவங்க உடனே எப்படி சொல்லிடக்கூடாது, போன வருஷமும் நீ இதே மாதிரி தான் வந்த. நான் சொல்றது புரியுதா? நிறைய பேருக்கு வருஷம் ரெசல்யூஷன், போன வருஷம் வந்த இதே மாதிரி தான் மன்னிப்பு கேட்ட, திடீர்னு ஒரு 2 மாசத்துல செம்ம சண்டை போட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்ட. என்ன இயேசுவோ உன் இயேசு திடீர்னு வருவார், திடீர்னு உனக்கு போயிடுவாரு. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, இப்ப பாரு இந்த பாஸ்டர்கிட்ட இருந்து ஃபோன் வரும் அப்படின்னாரு. நாங்களும் உங்களை மனுஷங்க தானே. அவர் வந்து, பாஸ்டர் எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நல்லா இருக்கீங்க. நமக்கு தெரிஞ்ச பாஸ்டர். அவர் கர்த்தருக்குள்ள ஊர்னவர், நிறைய காரியங்கள் கண்டவர். அவரு உடனே, என்னய்யா ஏதாவது ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துறியா சபையில? என்ன இல்லை, நேற்று போன வாரம் பேசினதுக்கு மனஸ்தாபப்பட்டு ஒப்புரவாவிய, அதுக்காக கேட்டேன்னாரு. ஐயா உன்னை ஏமாத்தவே முடியாது. ஆமாயா என்னை மன்னிச்சிரு, ஜபம் தான் நடத்திட்டு இருக்கேன் சபையிலன்னு. உடனே இவரு வித்தியார்த்தமே நான் சொன்னேன்னா, உண்மை என்ன தெரியுங்களா? ஒரு பாஸ்ட் முழங்கால் படி, இப்போ இருக்கிற ஒரு பெரிய பாஸ்ட், ஆல் இண்டியாவுக்கு சூப்பரண்ட், அவர் முழங்கால் பட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்தாராம். நம்மலாம், நான் சொல்றது எதுக்கு சொல்றேன்னா, இந்த உதாரணங்கள்லாம் நமக்கு மனசுல வரும். ஒரு ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் சோப்பு டப்பா காட்டினாராம். தேவனே இது என்ன இது சோப்பு டப்பா, இயேசுவின் நாமத்தினாலே போனார். போவே இல்லையா? பிரசன்னத்தை பார்க்கணும். 7வது நாள் 20 நாள் ஜெபம், 21 நாள் ஜெபம் பண்றாரு. 7வது நாள் வரைக்கும் பிரசன்னமே இல்லை. இருக்கிறதுலே உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம்னா தேவ பிரசன்னம் இல்லாம ஜெபிக்கிறது. நீ டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் இருக்கும், அரை மணி நேரம் மாதிரி இருக்கும், 3 மணி நேரம் மாதிரி இருக்கும். தேவ பிரசன்னத்தோட ஜெபம் பண்ணீங்கன்னா 4 மணிக்கு அப்படியே வந்து நிற்போம். அப்படியே 2 பாட்டு தான் பாடுவோம். ஒய்ஃப் வந்து காப்பி சாப்பிட்றீங்களா, மணி 7:30 ஆயிடுச்சுன்னுவாங்க. என்ன 2.25 மணி நேரமா நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். தேவ பிரசன்னம், அவரோட உள்ள உறவு, அதுதான் வேணும். நீ கர்த்தரோட நடக்கணும். இவர் சோப்பு டப்பா காட்டணும்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே இவர் சொன்னாரு, நான் தண்ணி குடிக்க மாட்டேன். எதுக்கு என்ன இதுதான் சோப்பு டப்பா காட்டுறீங்க? தம்பி ரொம்ப கஷ்டப்படாத. ஒரு டைம்லாம் நீ ஒரு கடைக்கு போவ. ஆமாம் போவேன். இந்த கடை ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அங்க ஒரு தாத்தா உட்காந்து இருப்பாரு, நாமம் போட்டுட்டு உட்காந்துருப்பாரு. நீ தெரியாம நிறைய சோப்பு டப்பாங்க அங்க முன்னாடி இருக்கிறதெல்லாம் சுட்டுன்னு வருவ தெரியுமா? அந்த தாத்தாக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்லுவேன். ஞாபகம் இருக்கா? நான் தாண்டா சூப்பரு அப்படின்னு. ஆமா, அவர்கிட்ட போய் நீ அந்த எடுத்த இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வா போன்ட்டார். எப்ப பண்ணதுக்கு எப்ப சொல்றதே செய் அப்படின்னு போனோம். அங்க போனோடனே அவர் சொன்னாராம், என்ன ஞாபகம் இருக்குதா? ஆமா, நீ அங்க வருவியா, இந்த சர்ச்சுக்கெல்லாம் போவியா? ஆமா, நீ தான் பாஸ்டரா? இந்தாங்க காசு. எதுக்கு, என்ன வேணும்? இந்த மாதிரி சில நேரத்துல எடுத்துட்டு போயிடுவேன். அதுக்கு அவர் சொன்னாராம், நல்ல பாஸ்டர் தான் நீ அப்படின்னு. இப்ப என்ன பண்ண, காசை திருப்பி கொடுக்க வந்தேன். ஏன் இவ்வளோ காசு கொடுக்குற? நீ எனக்கு எடுத்தது ஒண்டி கொடு. எனக்கு எடுத்தது எவ்வளோலாம் தெரியல, நிறைய எடுத்திருக்கேன், நிறைய கொடுத்துட்றேன் அப்படின்னாராம். உண்மையான கிறிஸ்தவம் பொழுது நீ அப்படின்னாராம். என்ன சொன்னாரு? அல்லேலூயா. கடன் வாங்கிட்டு நாளைக்கே தந்துடுவேன், நகை போட்டு கல்யாணம் போயிட்டு வந்துடுறேன். எப்போ கொடுத்தேன் நகை? மார்வாடி கடையில் இது நான் மூட்டு தரேன். இந்த கதைலாம் பேசிட்டு நீ ஜெபம் பண்ணினா நீ பேசவே முடியாது, விண்ணப்பமே பண்ண முடியாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நல்லா வாசிங்க. தேவன் யாருன்றதை வெளிப்படுத்துவார். அவர் சொல்ற விஷயம்
அதுக்கப்புறமா நான் வந்து ஜெபம் பண்ணேன். மிச்சம் இருக்கிற 21 நாள் எனக்கு 2 நிமிஷம் மாதிரி இருந்தது. அவ்வளோ எப்படா தேவ சமூகத்தில் உட்காருவேன். அவ்வளோ தேவன் என்னோட நிறைய காரியங்களை பேசினார். என்னை நான் இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கிறேன், ஒரு பொசிஷனுக்கு இருக்கிறேன்னா கர்த்தர் என்னோடு கூட என்னை கரெக்ட் பண்ண நான் ஒப்பு கொடுத்த அந்த ஒரு விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நிறைய சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டே போவோம். ஆமென். பேசாதவங்ககிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு பேசுங்க, மன்னிக்காதவங்களை மன்னிச்சிருங்க. முதல்ல உங்களுக்குள்ள உங்களை மன்னிங்க. சில பேருக்கு நம்மளை நாமளே கோபமா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நீ தப்பு பண்ணிட்டியா, தெரியாம பண்ணிட்டியா, பேசிட்டியா, மன்னிச்சிரு. உன்னை முதல்ல மன்னி. அதுக்கப்புறம் ஆண்டவர் உன்னை எப்பயோ மன்னிச்சிட்டாரு, அதை நம்பு. அடுத்தது போய் மற்றவங்கள போய் மன்னி. சில நேரத்தில் கனவு, நான்லாம் உன்னெல்லாம் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன். கணவர் சொல்லுவாருங்கம்மா, நான் அப்படி என்னம்மா பண்ணேன், கல்யாணம் பண்ணும்போது ஒரு வார்த்தை கேட்டேன், நீ போட்டு வந்த நகைலாம் உண்மையாதானான்னு கேட்டேன், அது ஒரு குத்தமா? 20 வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் நீ பேசிட்டு இருக்கியே, நீ போற சர்ச்சுக்கு தானே நானும் வரேன் அப்படின்னு. ஆமா, நீ கீழே நின்றுட்டு போயிரு, பின்ன எப்படி உங்க கூட மேலே வருவான் அவன்? யோசிச்சு பாருங்க. வீட்லயே இருக்கிறது அவன் பெரிய ஒரு சாதனை. நீங்க போய் 2 நாள் நீங்க மாத்தி பேசணும்னு, என்ன இன்னைக்கு எதனா சர்ச்சில் எதாவது சொன்னாங்களா கேட்பான், வருவான், மேலே வருவான். சாப்பிடுங்க, எப்படி சொல்லணும், வாங்க சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், சோத்திரம் ஆண்டவரே, நீ போற பரலோகம் எனக்கு. அல்லேலூயா. அங்க கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நான் டக்கு டக்குன்னு 2 விஷயத்துல சொல்லி நம்ம முடிக்கலாம். உங்களை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்துல அன்பு கூற முடியாது. அடுத்தது ஒரே ஒரு 1 யோவான் 2:3-5 வரைக்கும் வாசிங்க. 1 யோவான்ல 2வது அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிங்க. அறிவோம், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய பைபிள் வசனத்தின்படி கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள்ள சத்தியம் இல்லை, இருத்தில் பூர்ணப்பட்டிருக்கும். சரி, நான் கவனிங்க. இப்போ நீங்க வீட்டில் போய் வாசிங்கன்னா 1 யோவான் ஒரு 5 அதிகாரம் ஈஸியா இருக்கும், 4 பேப்பர் தான் இருக்கும். ஆனா அது ஒரு 100 தடவை வாசிச்சிருங்களேன், இந்த வருஷத்துல நிறைய மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா யோவான் சீஷன் எழுதினது, அவர் மார்பிலே சார்ந்திருந்து அவரிடத்துல கேட்டு ரொம்ப க்ளோஸா இருந்தவர் எழுதினது. அவர் சொல்றது என்னன்னா, நான் அவரை நேசிக்கிறேன்னு நீ சொல்றல்ல, அவரை நேசிக்கிறேன்னு நீ சொன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்வேன். நான் அவரிடத்துல அன்பா இருக்கிறேன்னு சொன்னா இந்த வசனத்தை நீ என்ன பண்ணுவ, கை கொள்ளுவேன். அல்லேலூயா. நீங்க யாராவது இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த வசனத்தை கை கொள்றீங்களா இல்லையான்றதை செக் பண்ணுங்க. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கற்பனைகள்ன்றது என்னன்னா கமாண்ட்மெண்ட்ஸ், இங்கிலீஷ்ல என்ன சொல்றது, கட்டளை. நிறைய பேர் பாருங்களேன், அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுவாங்க, அம்மா கொஞ்சம் நல்லா படிமாண்ணா, இவருக்கு இதே வேலை தான் படின்னு. ஏன்னா அவர் தானே இப்போ மார்க் எடுத்து பெரிய லெவலா போறாரு. யோசிச்சு பாருங்க. நீங்க பார்க்காத விஷயத்த அவர் சின்ன வயசுல இருந்து பட்ட கஷ்டம், ஆனா என் மகள் பார்க்க கூடாது. என்ன, அவர் பட்ட கஷ்டத்தை நீ பார்க்க கூடாது. ஆமீன். அவர் அடைய முடியாத உயரத்தை என் மகள் அடையணும்னு சொல்லி அவர் சில நேரங்களில் பிள்ளைகளை என்ன பண்றாரு. அல்லேலூயா. மறைவில் அவங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. ஆமீன். தேவன் சிலுவை சுமந்தார், எல்லாம் ரைட்டு. உங்க அப்பா அதுக்கு மேல உனக்கு சுமக்கிறாரு, உன் குடும்பம் அதுக்கு மேல சுமக்குது. வேதம் சொல்லுது, உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணு. எதுக்கு தெரியுமா, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி. அல்லேலூயா. அதை விட அது கற்பனையா சொல்லப்பட்டு, கமாண்ட்மெண்ட்ஸ் 10 கட்டளையில ஒன்றா சொல்லப்பட்டு. அல்லேலூயா. அம்மா சொல்லுவாங்க, இந்த பாத்திரத்தை எனக்கு வேற வேலை கிடையாது, ஏன் கலெக்டராக இருக்கிற நீ? அம்மா கேட்க மாட்டான், இவ இப்படிதான் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. உதவி செய்யணும். நான் படிப்பு பிரதர் விடாம, நீ வேலை யாருமா செய்யறா? நீ சாப்பிட்ட தட்டையாவது கழுவி வைக்கிறியா? சமையலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கிறியா? ஒரு நீ அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான். அல்லேலூயா. ஒரு 4 விஷயம் சொன்னோம். யார் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ண முடியும்னா, மறைந்திருக்கிற உங்களால விண்ணப்பம் பண்ண முடியாது, நீ வெளியே வரணும். அதுக்கு ஆதாம சொன்னோம். அடுத்ததுக்கு சவுல சொன்னோம், கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா கீழ்ப்படி இருந்தவனா நீ இன்னைக்கு மாத்திக்கோ, தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணுவார், நீ என்ன பண்ணலாம், நல்லா ஜெபம் பண்ணலாம். அடுத்து யார் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இருதயத்துல சுத்தம் இருக்கணும். எங்கேயாவது நீங்க ஏதாவது வாங்கிட்டு கொடுக்காம இருந்தா, ஏதாவது குறைகள் இருந்தா நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்தி
சுத்திகரிக்கும். ஏதாவது நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்க, போய் பேசியிருந்தீங்கன்னா, வாங்கிட்டு இல்லைன்னு சொன்ன எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களா இருங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவாரு, நீங்க பேசுறது ஆண்டவர் கேட்பாரு. அடுத்தது தேவன் மனுஷன் முகத்தை பார்க்குற மாதிரி தேவன் என்ன பண்றது இல்ல, முகத்தை பார்க்கறது இல்லை, உன் இருதயத்தை பார்க்குறாரு. உண்மையா உன் வாஞ்சையை பார்க்குறாரு. நீ உண்மையா உன் இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தும் போது இருதயமே கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குது. அதை நீ மாற்றி அதிலிருந்து நல்ல காரியங்கள் உன் வாயில வந்து வர வார்த்தை தெரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அசிங்கமாக பேசிட்டு இருந்தது. ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வரும் சர்ச்சுக்கு. அன்னைக்கு கலர் சாரி தான். அந்த வழியா பாஸ்டர் போயிட்டாரு. இந்த ரோட்ல இவ்வளோ சத்தம், இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சும்மா அப்படி சுத்திட்டு வந்தா பார்த்தா இந்த அம்மா உடனே சோத்திரம் பிரதர் அப்படின்ட்டு. சோத்திரம் பிரதரா? என்னம்மா? எங்க அக்கா வீடு இங்க இருக்குது, தண்ணி பிடிக்க வந்தோம். எங்க அக்கா குடத்தை தட்டி விட்டான். ஒன்ன நான் ஒழுங்கா வளர்க்காம என்ன பண்ணிருக்கேன், வச்சிருக்கேன். உன் வாயின் வார்த்தை இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். அப்ப நீ தேவனிடத்துல பேசும்போது ஒண்ணு, சர்ச்சில் பேசும் வெளியே இல்லைங்க, நீ பேசாம அமைதியா இருந்துரு. சரி இவர் பேசுறாரா, சரி ரைட்டு பேசிட்டு போங்க, என்ன பண்ண முடியும்? கர்த்தர் தானே நியாயம் தீர்க்க போறாரு. ஆமீன். அவர் தானே எல்லாத்தையும் அதிகாரி. அவர் தானே உன் ஜீவனை நரகத்துல தள்ள வல்லவர். அவருக்கு தானே நீ பயப்படணும். நீ நன்மை செய்தால் உனக்கு என்ன உண்டு? மேன்மை. எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, காத்துரு, சண்டை போடாத, ஃபைட் பண்ணாத. இயேசுவே அடிச்சாங்க, அவர் நினைச்சா செய்ய முடியும். இந்த கண்ணத்தை அறிஞ்சவருக்கு இந்த கண்ணத்தை நீ அறைய காட்டலனாலும் பரவாயில்ல, அடியை வாங்கிட்டு அமைதியாக வீட்டுக்காவது போயிடு. அல்லேலூயா. இறங்கினா பிரச்சனை தான் வரும். அதனால தேவ நாம தூஷிக்கப்படும். நீ போய் ஜெபம் பண்ணா பிரசன்னம் போயிடும். அடியை வாங்கிட்டு போய் உட்காந்து போயிரு. உமக்காக ஒரு அடி வாங்கினேன் சார், வாடா 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 வாடா. தேவ அன்பு அப்படியே நிரப்புவார். உடனே நீ துதிச்சு பாட ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. கர்த்தருக்காக வாங்கணும். வாயை விட்டு வம்பிழுத்து அதுக்கு கர்த்தர் பொறுப்பு கிடையாது. சரியா? கர்த்தர் நல்லவர். அடுத்தது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர். அடுத்து காண்கிற சகோதரத்தில் அன்புள்ளவர்கள். அவங்க வீட்டு பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் உங்கள் உறவுகள் எப்படி இருக்கு சரி பண்ணிட்டு அப்புறம் காணாத தேவனிடத்தில் வந்து அரை கதவை போட்டி நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை வாசிச்சு முடிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம். நான் முடிக்க போறோம், ஜெபம் பண்ண போறோம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம். எதை கொண்டு திரும்பணுமா? வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்துல திரும்புங்கள். இன்னைக்கு இப்ப நம்ம செய்ய போறோம் இல்லையா? உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும் நான் என்னெல்லாம் பண்றேன். ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா. வார்த்தையை கொண்டுதான். ஒரு நாய் வந்து கர்த்தர் பக்கமா திரும்பிடுச்சு பிரதர் சொல்ல முடியுமா? அதுக்கு வார்த்தையே கிடையாது. நீங்களும் வார்த்தை தெரிஞ்சிருந்தா தான் கர்த்தரிடத்துல திரும்ப முடியும். நீ வசனத்தை வாசிச்சீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சு இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. இப்போ வரும்போது ஒரு வசனம் வாசிச்சேன், அவ்வளோ இனிமையா இருந்தது. இந்த ஓசியால அவர் சொல்றாரு, திக்கற்றவர்களுக்கு இரக்கம் செய்கிற தேவன். அவர் யாரா? உனக்கு எந்த திக்குமே இல்லை, உதவியே இல்லாத ஒரு ஆளா நீ, அவர் உனக்கு இரக்கம் செய்வார். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் உனக்கு இரக்கம் செய்வார். திக்கற்றவனா இருந்தனா சந்தோஷப்படு, அவர் உனக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையை கொண்டு திரும்புங்கள். அல்லேலூயா. அடுத்தது அப்படி நீக்கி அப்பொழுது உன் நீதியெல்லாம் சொல்லாத, என்ன தயவா மன்னிங்கப்பான்னு சொல்லி நீ வார்த்தையை கொண்டு திரும்பினீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு. அதே இதுல 5, 6, 7 வாசிச்சு முடிங்க. இஸ்ரவேல்னா நம்ம தான். நமக்கு எப்படி இருப்பாரா? சும்மா கோலு கோலுன்னு ஏசியில ஒரு 16ல இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியே கொடைக்கானல்ல இருக்க மாதிரி இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை பனிய மாதிரி இருக்கும். சிலருக்கு நான் பேசுற வார்த்தை இவருனா இப்படி தாக்குறாருன்றீங்களா? அப்படி இருக்காது, பனிய போல இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. நீ லீலி புஷ்பம் எப்ப தெரியுமா மலரும்? எப்ப மலரும் தெரியுங்களா? பகல்ல மலராது, நைட்ல மலரும். ஆமீன். ஆமா, பிரச்சனை சூழ்நிலையில உன்னை மலர பண்ணுவாரு. ஆமீன். பிரச்சனை லீலி புஷ்பத்தை போல மலருவாய். லீபனோன் மரம் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம், கீழே வேறு எங்க போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி நீ உன்னை ஸ்ட்ராங்கா வேறுன்ற பண்ணுவார். அடுத்தது ஒலிவ மரம் கிறிஸ்து இயேசுவுக்கு அது சொல்லப்பட்டிருக்குது. அந்த அலங்காரத்தை போல இருக்கும். நீ தேவனோட இருப்ப. வாசிங்க. லீபனோனை போல வாசனை இருக்கும். உன்னை கிழிச்சாலும் நீ வாசனை வீசுவ. வாசிங்க. இருக்கும். அல்லேலூயா. அப்படியே எல்லாம் எழுந்து நிக்கலாமா? அப்படியே எல்லாம் எழுந்து நிக்கலாம். நான் முடிக்க போறேன். ஜெப ஆவி ஊற்றுமையா அந்த ஒரு பாடலை மாத்திரம், ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி நான் முடிக்கலாம். அந்த நேரத்துல உண்மையா ஆண்டவரே உங்களை விட்டு பிரிக்கிற காரியம் நீங்க எதிர் பின்னாடி மறைஞ்சிருந்தீங்க. ஆண்டவரே உங்க வார்த்தையினால நீங்க என்ன பண்ண போறீங்க? திரும்ப போறீங்க. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினாரு?
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கட்டுவேன், பாழாய் இருந்தா உன்னை பயிர் நிலமா மாத்துவேன், நிர்மூலமானவைகளை நான் கட்டுவேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஓரபக சந்தலரதல பரபலபா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்துல நாங்க எங்களை அறிக்கை பண்ணுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கும் எனக்கும் உள்ள தூரத்துல பிரிவினைகள் எதுவா இருந்தாலும் நாங்க மறைந்திருக்கிற கொஞ்ச நேரம் அப்படியே கண்கள் மூடி கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்துல இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. கொஞ்ச நேரம் நல்ல கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணு. ஏசப்பா, எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டவரே, உமக்கு பின்னாடி அதை தள்ளி போடுற, நீங்க எனக்கு முன்னாடி வாங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்ன தாழ்த்துற ஆண்டவரே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் மேல ஒரு ஜெபாவி ஊற்றப்படட்ட ஆண்டவரே. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகின்றேன் என்று, பாழானவைகளை பயிர் நிலமாக்குகின்றேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றி உள்ள மீதியான ஜாதிகளை அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதையே செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு நம்ம நினைச்சதற்கான நிர்மூலம் ஆயிட்ட ஆண்டவரே, நான் நிர்மூலம் ஆயிட்ட ஆண்டவரே. ஜனங்கள் கண்டு என்னை கேலி செய்கின்றார்கள் என்று நினைத்து வந்தாயோ, கர்த்தர் சொல்கின்றார், நிர்மூலமானவைகளை நான் கட்டுவேன், பாழானதை பயிர் நிலமாக்குவேன், பாழானதை பயிர் நிலமாக்குவேன். மறுபடியுமாய் தேவன் உன்னை எழுப்ப போகின்றார். மறுபடியுமாய் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க போகின்றார். உன்னை காண்கின்ற ஜனங்கள் வேக்கத்தக்கதாக கர்த்தரே இதை செய்ய போகின்றார். நன்றி செலுத்துகின்ற ஆண்டவர், நன்றி செலுத்துகின்ற மாவையானவர், எங்களை தாழ்த்தி தரை மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இதோ தகப்பனை, நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பம் செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெபாவியை ஊற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் பாழாய் கிடந்த ஆண்டவரே, எங்களை பயிர் நிலமா